இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ண? ஏன்னா என் வாழ்க்கையில மட்டும் இப்படி எல்லாம் நடக்கணும்? செய்யாத தப்புக்கு ஆனா சத்தியமா சொல்றேன், என் அளவுக்கு தண்டனை எவனுமே அனுபவிக்க மாட்டான். டேய் உர்ரா. டேய், அங்க பிருந்தாவும் என்ன புரிஞ்சுக்காம பேசுறாடா. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. அவ கர்ப்பமா இருக்கிறது அப்பாவும் அத்தையும் நம்புறாங்க. நான் என்னதான்டா பண்றது? ஆனா நான் சத்தியமா பிருந்தாக்கு தான் உண்மையா இருக்கேன். நான் அவளதான்டா விரும்புறேன். இங்க பாரு மாறா, நான் சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் நான் அவளுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சது கூட கிடையாது. டேய் புரியுதுடா, நீ அழுவாத. அவ போய் தான் சொல்றா. இப்ப அவங்க அம்மாவும் மாட்டிக்கிட்டாங்கல்ல. அவங்க 2 பேரும் சேர்ந்து உள்ள வர்றதுக்காக இப்படி ஒரு டிராமா ஆடிட்டு இருக்காங்க. இல்லாத கர்ப்பத்தை இருக்குன்னு சொல்லி நாடகம் ஆடலாம். ஆனா என்னைக்கா இருந்தாலும் அவ மாட்டிப்பா. இந்த டிராமாலாம் ரொம்ப நாளைக்கு நினைக்காது. இங்க பாரு, கர்ப்பம்னா முதல்ல வயிறு வளரும், 10 மாசத்துல புள்ள பிறக்கணும். அதெல்லாம் எப்படி சமாளிப்பா? அதெல்லாம் யோசிக்காமையா இப்படி ஒரு பொய்ய சொல்லியிருப்பா? அவ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிளான் கரெக்டா வச்சிருக்கா. அவ சரி வச்சிருக்கலாம். ஏதாவது ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்து இதுதான் உன் குழந்தைன்னு கூட அவ சொல்லலாம். அதே இடத்துல இருந்து நம்மளும் யோசிப்போம். அதுக்கு முன்னாடி எப்படி அவ முகத்திரையை கிழிக்கிறது, அவ பொய் எப்படி உடைக்கிறதுன்னு நம்ம பிளான் பண்ணுவோம். இப்படி தனியா நின்று அழுதுட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ தைரியமா இரு. அது மட்டும் இல்ல, இனிமே நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் இருக்கணும். நான் என்ன மாமா தப்பு பண்ணிட்டேன்? நானும் கார்த்தியும் ஒருத்தர் விரும்பணும், கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சோம். அது தப்பா மாமா? நீங்க தானே மாமா எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு சம்மதம் சொன்னீங்க. இது ஏன் வீடு, நீங்கெல்லாம் ஏன் உறவு, அக்கா கூட எல்லாம் வாழ்க்கை முழுக்க சேர்ந்து கூட்டு குடும்பமா வாழ போறோம்னு கனவு கண்ட மாமா. அது எல்லாத்தையும் அந்த விஜய் ஒரு செகண்ட்ல அழிச்சு போட்டுட்டா. இருந்தாலும் கார்த்தி தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு நான் நம்பினேன். அதனாலதான் இதோ இந்த தாலியை நான் அவர் கையால கட்டிக்கிட்டேன். எல்லாருக்கும் இது தப்பான முடிவாதான் தெரியும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது சரியான முடிவுதான் மாமா. என்ன நான் கார்த்தியை அந்த அளவுக்கு நம்பினேன். ஆனா இப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. ஆனா ஒண்ணு மாமா, அந்த விஜய் போய் சொல்றா. அவ கர்ப்பமா இருக்க சான்ஸே இல்ல. நீங்க எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க, அவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டீங்க. அவ அம்மா செத்து போயிட்டாங்கன்னு போய் சொன்னதை கூட நீங்க மன்னிச்சிட்டீங்க. இப்ப நான் என்ன மாமா செய்யறது? செத்துறலாமான்னு தோணுது மாமா. பிருந்தா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதம்மா. நான் சாக மாட்டேன் மாமா, நான் சாக மாட்டேன். நான் செத்துட்டா தப்பான ஒருத்தைக்கு என் வாழ்க்கையை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும்ல. நான் எல்லாத்தையும் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிறேன் மாமா. அத்த, அம்மா மேல சத்தியமா சொல்றேன், அவ கர்ப்பமே இல்ல. போடா, இதுதானே நீ அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்க. இங்க பாருங்க, அவ சில விஷயத்துல போய் சொல்லிருக்கா. எனக்கே அவ மேல கோவம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல எந்த ஒரு பொண்ணும் போய் சொல்ல மாட்டால. அவ சொல்லுவா. அத்த, கார்த்தி தப்பே பண்ணாதப்போ ஊரையே கூட்டி அவன் என்ன கெடுத்துட்டான்னு சொல்லி டிராமா பண்ணவதான் அவ. மாறா, நீ கார்த்தி பிருந்தா மேல இருக்கிற பாசத்துல பேசிக்கிட்டு இருக்க. என்ன இருந்தாலும் யாரு என்ன சொன்னாலும் இந்த விஷயத்துல விஜி பக்கமும் கொஞ்சம் உண்மை இருக்குமோன்னுதான் என் மனசுக்கு தோணுதுடா. இப்படி சொல்லி நான் உனக்கு புரிய வைக்க? அத்த, முட்டாளா இருக்கல, அதுக்கு நீ இவ்வளவு முட்டாளாவா இருப்ப? சும்மா கத்தாத. நீ வளர்த்த புள்ள கார்த்தி,
தப்பே பண்ணல அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்ற அவனை நம்ப மாட்டேற நீ? வலிமா இப்ப கூட அவ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றது அவங்க அம்மா மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான். அப்போ அந்த டாக்டர் நாடி புடிச்சு பார்த்தாருல, அவர் எதுக்கு பொய் சொல்ல போறாரு? ஏன் அவர் உண்மையதான் சொல்லிருக்கணுமா என்ன? உங்க எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி அவ அந்த டாக்டர் கிட்ட சொல்லி ஏமாத்திருப்பா. வீரா, நான் என்ன சொல்றது வீரா? எனக்கு எல்லாமே குழப்பமா இருக்கு. இங்க பார், உனக்கு வேணா நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஆ? நல்லா நோட் பண்ணு. அவ உண்மையிலேயே கர்ப்பமா இருந்தான்னா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். இவ்வளவு ஏன் பிருந்தாவை நானே பேசி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். போய் முதல்ல செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணு போ. நான் வரேன். இந்த விஜய் இருக்காளே, லேசுப்பட்ட ஆள் இல்லடி, லேசுப்பட்ட ஆள் இல்ல. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அப்பாவே அத்தையா அவ பக்கம் நிக்க வச்சிருக்கா பாத்தியா? சரியான தில்லாலங்கடி தான் அவன். நம்ம 2 பேரும் ஒன்னா தானே இருக்கோம். நீங்க இப்பவும் எனக்கு ஆதரவா தானே இருக்கீங்க. ஆமா, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? இல்ல, எங்க அம்மாவை வீட்ல வச்சிருந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லலைல்ல. ஒருவேளை அதனால நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கூட உளறினாலும் உளறி இருப்பேன். நல்ல வேளை நீ என்கிட்ட சொல்லாம இருந்த. அதான்க்கா நான் உங்கள்கிட்ட சொல்லல. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அப்புறம் அக்கா, அங்கிட்டு உங்க தங்கச்சி, மாமா, வள்ளி சித்தி எல்லாரும் கூட்டம் போட்டு பேசினாங்கல்ல, ஏன்க்கா எனக்கு எதிரா அவங்க ஏதாச்சும் சதி பண்றாங்களா? ஆமா, நீ இவ்ளோ பெரிய பழிய தூக்கி கார்த்தி மேல போட்டிருக்கல்ல, உடனே எல்லாரும் தலையாட்டிடுவாங்களா? இன்னும் ஒரு வாரத்துல நீ சொல்றதெல்லாம் போய் நீ ஃப்ராடுன்னு நிரூபிச்சு இந்த வீட்டை விட்டு உன்னை அனுப்புறதுக்கு சபதம் போட்டிருக்காங்க. ஆத்தி, விஜய், நீ என்கிட்ட உண்மையை தானே சொல்லுவ? நீ கர்ப்பமா இருக்கியா இல்லையா? இங்க பாரு, இல்லனா நீ இப்பவே சொல்லிடு. நாம எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுன்னு யோசிக்கலாம். நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஏன்க்கா? சத்தியமா நான் கர்ப்பமா தாங்க இருக்கேன். இந்த விஷயத்துல போய் எந்த பொண்ணாச்சும் போய் சொல்லுமா? இங்க பாரு விஜய், நீ கர்ப்பமா இருக்கேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நானும் இதான் சாக்குன்னு என் தங்கச்சிய தலையில தட்டி புத்தி சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுவேன். அப்படியே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் அமைச்சு கொடுப்பேன். ஆனா நீ பொய் சொல்றேன்னு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோ, உன் கதை கந்தல் ஆயிடும். யோசிச்சுக்கோ.